கேப்பீங்க எங்க பச்சா செஞ்சிருக்கு பாரு ஒரு கேர பையனா இருந்தா கேப்பிய யார பார்த்தா அங்கேயும் பார்க்க யார பார்த்து அந்த வார்த்தை நீ கேட்ட எங்க மச்சான தான் சொன்னேன் அந்த வார்த்தை யார்டா கேட்கணும் யார் சொல்லுவாங்க அவனே சொல்லட்டும் அந்த காலம் பெரியவங்க சாப்பிட்டது கேப்ப கடக்கணி குதிரைவாலி சோழம் சாப்பிட்டாங்க அப்படியா 100 வயசு வரைக்கும் என்ன ஆயிட்டு கம்பே வராம தெம்பா இருக்காங்கடா எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க 100 வயசு வரைக்கும் 89 வயசு பிறகு 8 நாள் ஆச்சு. உங்க தாத்தா இன்னுமாயா இருக்காரு ஐயா அவர் இருக்காரு கிழங்கு மோரி மாதிரி அடேங்கப்பா இருக்காரவா நீ வீட்டுக்கு அடிக்காம பாரு முகேஷ் கண்ணன் நீங்க 2 பேரும் சரி அவர் ஒரு கையில 2 கண்ணி உயிர் பார்ப்போம் என்னாச்சு வாரு நம்மள கொன்னாதான் விடுவாரு அப்ப கைய கொடுக்கப்படாது ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடு அப்படி நல்லா வசமா சாப்பிட்டுருப்பாங்க உங்களுக்கு அப்படி நல்லா கரைச்சு வாயில ஊத்துறா பாருங்க குள்ளு கரைச்சிட்டு இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு அடிக்காரு சுண்டஞ்சடிகளை பதுங்கிறது ஆமாண்ணா எழுந்தபடியே வாசிக்கிறாரு அப்படியே புல்லாங்குழல் வாசிக்காரு அப்பதான் பார்த்தாரு பகவான் என்ன செய்கின்ற ஏனோ மாப்பிள்ள மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு ஆமா நம்ம மாப்பிள்ள மாடுல மேய்ச்சிட்டு இருக்காரு சரி என்ன பார்த்தா இளமா பேசுறான் பேசுவாரோ ஒருவேளை நம்மள பார்த்தாருன்னா இவர் கிண்டல் பண்ணி சிரிப்பாரோ சரி என்னண்ணா அப்படியே வரும்போது சொல்லிக்கொண்டே வருகிறார் எப்படி என்ன வருகின்றார் எப்படி வருவார் தெரியுமா எப்படி என்ன வருகின்றார் ஐயா வாரம் வாரம் மைத்தோனரே இங்கே வாரும் என் மாய வேறு பக்கம் வாரும் வாரும் மைத்துனரே இங்கே வாரும் வாரும் மைத்துனரே இங்கே வாரும் வல்லலே என் மாயவரே பக்கம் வாரும் ஆயர்பாடி ஊரடிலே நந்த கோன் வீட்டில் ஆயர்பாடி ஊரடிலே நந்த கோன் வீட்டில் என்னை தீரிடி உண்ட கள்ளனை வாரும் ஆயர்பாடி ஊரதிலே நந்த கோன் வீட்டில் ஆயர்பாடி ஊரதிலே நந்த கோன் வீட்டில் பெண்ணை திருடி உண்ட கல்வரை வாரும் குண்டுரலில் கட்டுப்பட்டு மோதிர கையா குண்டுரலில் கட்டுப்பட்டு மோதிர கையா கட்டுப்பட்ட மாப்பிள்ளையே கிட்டே வாரும் குண்டுரலில் கட்டுப்பட்டு மோதிர கையா குண்டுரலில் கட்டுப்பட்டு மோதிர கையா குட்டுப்பட்ட மாப்பிள்ளையே கிட்டே வரும் ஐயா மச்சான் வாங்க பாப்பள வாங்கிறதுக்கு வாங்க அப்படியே வரவேற்கிறார். அப்படியா வீட்டுக்கு விருந்தாளுக்கு வந்தாங்கன்னா வாங்கன்னு வரவேற்கண்டா. அப்படியா அதான் உலக பண்பாடு அதுதான். என்ன வாங்கன்னு வரவேற்ற மட்டும் போறாரு, வேற என்ன செய்யணும்? ஒரு காபி டீ கலர் கொடுத்து அனுப்பணும். அப்படியா அதான்டா கண்ணியமான விருந்து. சரி அப்படியே வாங்கன்னு அப்படியே வரவேற்கின்றாரா? அப்படியே வரவேற்கின்ற பொழுது சரி என்ன பாகண்ட முகத்தை பார்க்கும் பொழுது அப்படியே வாடியோ காலமா தெரியுது. அப்படியே கடுரமான தோட்டமா இருக்கு, பயங்கரமான தோட்டமா தெரியுது. பயந்து போயிருக்காருல்லவா? அப்பதான் கேட்கிறார், எப்படி கேட்கின்றார்? மாப்பிள்ளை பயந்து போய் நேரம் பற்றியா? ஆமா பயந்து போயிருந்தாரு. அதே மாதிரி பயந்து போய் இருக்கிறாரு. அப்படியா? உடனே கேட்கிறார், எப்படி கேட்கின்றார்? ஐயா மச்சான் என்ன சாமியோ நானாடா பயங்கர எத்தனை வீட்டுக்கு நான் தனி கேட்டினாடு அப்படிங்க மாப்பிள்ளை நினைச்சு பாக்காரு மனசுக்குள்ள. பயங்கர வார்த்தை என்ன என் பரம்பரைக்கே கிடையாது பாரு அப்படின்னு சொல்லுதாரு நம்ம மாப்பிள்ளை. கேட்டா இவர் தான் வேற யாரு அப்படி. சரி என்ன அப்பதான் வரும்போது சொல்லிக்கொண்டே வருகிறார். எப்படி வருகின்றார்? எப்படி தெரியுமா? எப்படி என்ன வருகின்றார்? ஐயா வாரம் மைத்தோனரே இங்கே அப்படி. அப்பதான் கேட்கிறார், எப்படி கேட்கின்றார்? தொடர்ந்து வந்தா பாருங்க. ஆமா, உங்கள் அப்பு சடை கொலைவேதன்ன ஆபரணம் கலைவேதன்ன இருபட்ட நெற்றி எல்லாம் நீர்வை நீரால் சொரிவேதன்ன ஆடாத கமல முகம் ஆடிருக்க விவரம் சோராத கமல முகம் சோர்ந்திருக்க
சோர்ந்திருக்க விவரம் என்ன சோர்ந்திருக்க விவரம் என்ன உங்களப்பு சடை உழைவதென்ன ஆபரணம் களைவதென்ன நிறுபட்ட நெற்றி எல்லாம் நீரை சொறிவதென்ன வாடாத கமல மோகம் இப்போ வாட்டிருக்க விவரம் என்ன சோராத கமல மோகம் சோர்ந்திருக்க விவரம் என்ன ஐயா சோர்ந்திருக்க விவரம் என்ன ஐயா மச்சான் என்னய்யா உங்களுடைய அப்பு சடைகள்லாம் சரி நான் பக்கம் அப்படியே பிரிஞ்சிருக்கு ஆமா பிரிந்திருக்கிறது ஆபரமெல்லாம் கலைஞ்சு போயிருக்கீங்க கலைந்திருக்கின்றது எனக்குமே என்ன அப்படியே சிவ சிவான்னு சொல்லி ஆஹா அழகா ஊதி பூச்சிருப்பீங்க நெத்தி நிறைய ஒரு பட்டையை தீட்டி இருப்பீர் ஐயா அந்த ஊதி பூச்செல்லாம் அழிஞ்சு போயிருக்கு என்ன காரணம் ஐயா அந்த கதையா கேக்குறீங்க என்ன கதை பூலோகத்திலே அப்படி பக்தன் ஒருவன் தவம் செய்து கொண்டிருந்தான் சரிண்ணா அவனை கைலாசத்துக்கு வரவழைத்து உனக்கு என்னப்பா வர வேணும்னு கேட்டேன் அப்படி அவன் தூண்டு விரலால ஜெயிக்க வர வேணும்னு கேட்டான் அப்படியா அவன் கேட்ட உடனே அந்த வரத்தை நான் கொடுத்துட்டேன் நீங்க தான் கேட்ட உடனே கொடுத்துருப்பீங்களே வரத்தை கொடுத்தேன் பாருங்க ஆமாண்ணா என்கிட்டே வரத்தை வாங்கிட்டு அப்படி என்னையே எதிர்த்துட்டான் ஐயா அப்படி ஐயா என்ன பார்த்து விரலை தூண்ட ஆரம்பிச்சுட்டான் சரிண்ணா அந்த வல்லரக்கனுக்கு பயந்து போய் தான் இந்த அதிலி செடிக்குல இருந்து மறைஞ்சிருக்கேன் ஐயா வந்து ஒளிச்சு கிடக்க ஐயா யோ மாப்பிள என்ன மச்சான் அந்த வல்லரக்கனை இப்ப நீங்க தான் கொல்லணும் எப்படியா கொன்றுங்க ஐயா ஐயா மச்சான் என்னய்யா ஒரு அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டு கொடுத்து விட்டு வேற என்ன ஒழிச்சிருக்கீங்க ஆமாய்யா என்ன சௌதரியமா எப்படி என்ன சொல்கின்றார் ஐயா அரக்கனுக்கு வரம் கொடுத்தது ரோசம் இல்லையா ரோசம் இல்லையா அதலைக்குள்ளே ஒளித்திருப்பது மானம் இல்லையா அரக்கனுக்கு வரம் கொடுத்தது ரோசம் இல்லையா ரோசம் இல்லையா அரக்கனுக்கு வரம் கொடுத்தது ரோசம் இல்லையா ரோசம் இல்லையா அதற்குள்ளே மறைந்திருப்பது மானம் இல்லையா துஷ்டனுக்கு வரம் கொடுத்தது ரோசம் இல்லையா ரோசம் இல்லையா ரத்த நீங்கள் ஓடி வந்தது மானம் இல்லையா ஐயா துஷ்டனுக்கு வரம் கொடுத்தது ரோசம் இல்லையா ரோசம் இல்லையா அந்த துஷ்டனுக்கு வரம் கொடுத்தது ரோசம் இல்லையா ரோசம் இல்லையா அவன் துரத்த நீங்கள் ஓடி வந்தது மானம் இல்லையா ஐயா மச்சான் என்னய்யா ஒரு அரக்கனுக்கு வரத்துக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்குள்ள ஒழிச்சிருக்கீங்க ஆமாய்யா உடனே என்ன அப்ப நான் சொல்கிறேன் எப்படி சொல்கின்றார் ஐயா மச்சான் என்ன ஒரு அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டு வரத்தை கொடுத்துட்டு அதுக்குள்ள ஒழிச்சிருக்கிற மறைஞ்சிருக்கிறையா நமக்கு ஓரமா இருக்கவே யோ மாப்பிள யோ வரம் கொடுக்கிறேன்னு நான் தான் இணையா ஆனா அந்த வரங்களை எல்லாம் அழிப்பது தாங்கள் தானே சுவாமி எல்லாம் உங்க வேலை வேறையா ஆமா யாரு நானா ஆமா நீங்க தான் ஏ மச்சான் என்னையா நானே இப்ப எப்படி இருக்கணும் தெரியுமாவே யோ சொல்லுமே நீங்க வடக்க பார்த்திருக்கீங்க நினைக்கேன் ஏ என்ன சௌதரியமா எப்படி சொல்கின்றார் நானும் ஆடு மேய்த்து வயர்கள் அரணருக்கும் பெரியவனோ அன்று மேய்த்து வயர்கள் கண்டற்கும் பெரியவனோ உங்களிலும் பெரியவனோ உடையாடி பகவானே அடுமை தீவர்களிப்பே அரணருக்கும் பெரியவனோ அன்றுமை தீவர்களிப்பே அருகண்டற்கும் பெரியவனோ உங்களிலும் பெரியவனோ உடையாளி பகவானே ஐயா மச்சான் என்னையா ஐயா என்ன அரக்கனவே கொல்ல சொல்றீங்க உங்களைத்தான் சொல்கின்றேன் நானே இப்ப எப்படி இருக்கணும் தெரியுமாவே எப்படிவே இருக்கீங்கவே வயிற்று பிழைப்புக்காக வேண்டி என்ன அந்த 1000 மணில போய் ஆகா ஆடு மேய்ச்சி மாடு மேய்ச்சி அடிபட்டு கட்டுப்பட்டு பாவப்பட்டு பங்கப்பட்டு சீறு அழிஞ்சு செங்க சமக்க யோ மாப்பிள
யோ நீரு செங்கலுமையா சம்மந்தியரு ஆமாய்யா செங்கல ஜமந்தேன் ஆ, செங்கமாலுக்கு தீயும் போட்டையா அடுப்புக்குள்ள போகலையாங்க என்னைக்காடு மழை பெஞ்சா போய் இருப்பேன் வைக்க கேண்டி மாப்பிள என்ன அரக்கனை கொல்ல சொன்னா ஆடு மேய்ச்சேன் மாடு மேய்ச்சேன் அடிபட்டேன் குட்டுப்பட்டேன் கட்டுப்பட்டேன் சொல்றீங்களா மாப்பிள என்ன உங்களை யாரோ குறை சொன்ன மாதிரி தெரியுது யாரோ குறை சொன்னாங்களா ஆ, ஏ மச்சான் நீர் சொல்லல குறை நானா என்ன நாவண்ணா யோ நான் எப்பமியா சொன்னேன் ஒரு நாள் எத்தனை சரி சொக்கட்ட மண்டபத்தில் உட்காந்து உட்காந்து கொண்டு என் தங்கச்சி பார்வதியும் என்ன நீங்களே சொக்கனை ஆடிக்கிறீங்க அன்னைக்கு 2 பேரும் விளையாண்டிட்டு இருந்தோம் அந்த தினத்திலே என்ன என் தங்கை பார்வை ஜெயிச்சிட்டா அவன் அன்னைக்கு தான் ஜெயிச்சிட்டா நீங்களே தோத்துட்டீங்க அன்னைக்கு தான் நான் தோத்துட்டேன் அதான் பார்வை சொன்னா எப்படி சொல்கின்றாள் ஐயா நாரா என்ன இந்த உலகத்திலே சரி பெண்ணாக பிறந்ததே பிறந்ததிலே நான் தான் பெரியவள் பெரியவள் என்ன ஜெயிக்க யாரால முடியாது ஒருத்தராலையும் முடியாது ஆணாக பிறந்தலே ஆகா எங்க அண்ணன் தான் பெரியவர் ஆமா ஸ்ரீமன் நாராயணன் தான் பெரியவர் அவர் ஜெயிக்க யாரால முடியாது ஒருத்தராலையும் முடியாது என் தங்கச்சி ஒரு வார்த்தை தான் சொன்னா ஒரே ஒரு வார்த்தை அவ சொல்லிவிட்டா என் மச்சாருக்கு என்ன நிலை நீயரே என்ன ஏய் பார்வதி உங்க அண்ணன் எனக்கு பெரியவனா அவன் என்னோட பெரியவனா அவன் ஆடு மேய்க்கிறான் மாடு மேய்க்கிறான் அடிபடுகிறான் கட்டுப்படுகிறான் குட்டுப்படுகிறான் ஆ, அவர் ஆ, இடைச்சி புலச்சி வளச்சி ஆ. அவனை மீசே முறுக்கு நீர் இப்ப வந்துகிட்டு தாடிய தளபதியற மாப்பிளு ஐயா மச்சான் என்னய்யா என்ன பார்த்து ஆடு மாடு மேய்ச்சான்னு சொன்னீங்களே ஆமாய்யா நீங்க செய்ய வேலைய சரி சொல்லிக்கான கேட்கிறவே சொல்லுவே என்ன எப்படி சதுரியுமா எப்படி என்ன சொல்கின்றார் நீங்கள் மலையரிலே விற கொடைத்து மதுரையிலே விற்கலையோ மதுரையிலே விற்கலையோ பிட்டிக்கு மஞ்சு வந்து பெரும்பாலடி படவில்லையோ பெரும்பாலடி படவில்லையோ இதுகள் அல்ல மானமல்ல 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 மாடி மீத்தரிடா மானமாச்சோ மானமாச்சோ மீத்தரிடா மானமாச்சோ மானமாச்சோ மலையதிலே வீர குடைத்து மதுரையிலே விற்கலையோ மதுரையிலே விற்கலையோ அதே வெட்டுக்கு மண் சுமந்து பிறம்பாலடி படவில்லையோ பெருமாளடி படவில்லையோ இதுகளெல்லாம் மானமல்ல மானமல்ல மானோமல்ல வாடு மேய்த்தது ராமானமாச்சோ மானோமஜோ வாடு மேய்த்தது ராமானமாச்சோ மானோமஜோ ஐயா மச்சான் என்னய்யா என்ன பார்த்து ஆடு மாடு மேய்ச்சான்னு கேட்டீங்களே ஆமாய்யா நீங்க எசை வேலையை சொல்லிக்கிட்டே கேட்கிறவே சொல்லுவே அந்த மயில போய் விரை மறிச்சு கொண்டு வந்து என்ன? மதுரை தெருல போய் ஆ, விறகு வாங்கலியோ விறகு 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 வாங்கலையோ விறகு விறகு கிடைச்ச மாதிரி வித்தியற ஆமாய்யா நமக்கு ஓரமா இருக்கவே யோ மாப்பிள இணையா யோ விறகு கட்டு சுமந்தது உண்மைதாய்யா இணையா ஆனா எதற்காக சுமந்தது தெரியுமா என்ன காரணம் ஐயா மதுரையிலே வாழ்ந்து வந்தார்கள் பானபக்தர்கள் அப்படி என்னையே மறவாத சிவபக்தர்கள் சரிண்ணா ஒரு நாள் தினத்திலே அவர்கள் தங்கியிருந்த வீடு அப்படி அப்படியே அக்கினியால் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு